அன்பானவர்களே, தானியேலின் ஜெபத்திலே முதல் நாள் கேட்கப்பட்டாலும் 21 நாட்கள் தடை செய்யப்பட்ட பிறகுதான் தேவதூதன் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபங்களிலே தடைகள் வரலாம், பயப்படாதிருங்கள். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் கிரியை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப எதனால சார் எங்க வாழ்க்கையில தடைகள் வருதுன்னா, நம்முடைய காரியங்கள்னால சில நேரத்தில் தடைகள் உண்டாகலாம். அவைகளை குறித்து உங்களுக்கு இந்த நாட்களிலே நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வீடியோ செய்திக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவரும், அவர் சுத்தமுள்ள இருதயம் கொண்ட இஸ்ரவேலராகிய உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறவருமாக இருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. அவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து காப்பாற்றுவார். நீங்க சொல்லலாம், இப்படி அழகா சொல்றீங்க சார், ஆனா என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் இல்லை, தடைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். வேதம் சொல்கிறது, மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போக செய்வார். நான் அதை உங்களுக்காக பர்சனலைஸ் பண்ணி வாசிக்கிறேன். தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பாக போவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் யார்? நீங்களும் நானும் தான். இயேசு உங்களுக்கு முன் செல்லுவார், தடைகளை மாற்றுவார். தைரியம் கொள்ளுங்கள், பயப்படாமல் இருங்கள். தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஜெபத்திலே தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென். நிச்சயமாய் உங்களை காப்பாற்றி எழுப்பி உன்னதத்தில் உட்கார வைப்பார். அநேக நேரத்தில் பாருங்கள், நம்ம ஜெபிக்கணும்னு நினைச்சா ஜெபம் பண்ண முடியாதபடி தடை வருது. ஜெபிச்சாலும் தடையான மாதிரியே ஃபீலிங் வருது. சில நேரத்தில் வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறோம், வாசிக்க முடியாமல் ஏதாவது பிரச்சனை வந்துடுது. இப்படி தடைகள் உண்டாகிறது. நீங்கள் கேட்கலாம், சார் நான் ஜெபம் பண்ணாலே தடை தான் சார் உண்டாகும். இல்லை இல்லை இல்லை, பயப்படாமல். தடைகளை மாற்றுகிறவர் உங்க கூட இருக்கிறார். வேதாகமத்தில் தானியேல் என்ற ஒரு மனுஷனை குறித்து, பரிசுத்தவானை குறித்து வேதம் சொல்கிறது. தானியேல் பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷம் அவன் ஜெபம் பண்ண பொழுது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, அவன்னா தேவதூதன், அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். நீங்க ஜெபம் பண்ற அப்பவே ஆண்டவர் கேட்கிறார். ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் ஜெபங்களுக்கு தடைகளை கொண்டு வருகின்றன. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்பொழுதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரியப்பண்ணும்படி வந்தேன். அன்பானவர்களே, தானியேலின் ஜெபத்திலே முதல் நாள் கேட்கப்பட்டாலும் 21 நாட்கள் தடை செய்யப்பட்ட பிறகுதான் தேவதூதன் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபங்களிலே தடைகள் வரலாம், பயப்படாதிருங்கள். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தர் கிரியை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப எதனால சார் எங்க வாழ்க்கையில தடைகள் வருதுன்னா, நம்முடைய காரியங்கள்னால சில நேரத்தில் தடைகள் உண்டாகலாம். அவைகளை குறித்து உங்களுக்கு இந்த நாட்களிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஜெபத்திலே தடைகள் நம்முடைய கிரியைகளினால் எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து உங்களுக்கு சில வசனங்களையும் சில காரியங்களையும் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் இருதயத்தில்
அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். நம்முடைய ஜெபம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளால் தடை பண்ணப்படுறதுன்ற ஒரு ஆஸ்பெக்ட் தனியா வச்சிருவோம். தானியேல் பரிசுத்தவானுக்கு நடந்தது. நம்முடைய செயல்களினால் எப்படி நம்ம ஜெபத்திற்கு தடை உண்டாகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் என் ஜெபத்திற்கு செவிகொடார். இன்னைக்கு நிறைய பேர் மனசுல தங்களுடைய சிந்தைகளை மேலாண்மை செய்ய நிர்வாகிக்க முடியாமல் தடுமாறுகிறார்கள். சோஷியல் மீடியா அடிக்ஷன், பலதரப்பட்ட அடிக்ஷன். சோஷியல் மீடியாவை ரொம்ப நேரம் பார்க்கறதுனால, செல்போனை ரொம்ப நேரம் பார்க்கறதுனால என்னாகிறது என்பதை சைக்காலஜிஸ்ட் இவ்வாறாக சொல்லுகிறார்கள். நான் சேட்னஸ் டிப்ரெஷன். காரணமே தெரியாது. சிலரை பார்த்துருப்பீங்களா? அப்படியே சொயின்னு உட்காந்துருப்பாங்க, எனர்ஜியே இல்லாமல் இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா, இப்படிப்பட்ட அடிக்ஷன்ஸ் நம் வாழ்க்கையை கெடுத்து போடுகிறது. நமக்கு சில நேரத்தில் தேவையில்லாத காரியங்கள் இந்த சோஷியல் மீடியா மூலமாக, செல்போன் மூலமாக வரும்பொழுது நம் சிந்தைகள் கலவரப்படுகிறது, கெட்டு போகிறது, அல்லது அவைகள் பாதிக்கப்படுகிறது, அல்லது வேற யாராகிலும் நமக்கு செய்கிற கிரியைகள் நம்மளை பாதிக்கும் பொழுது நாம் மிகுந்த கசப்படைந்து தீய நோக்கம் கொள்கிறோம். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தில் நேர்மையற்ற சிந்தனைகள் காணப்பட்டால் என் ஜபங்கள் கேட்கப்படுவதில்லை. சுருக்கமா சொல்லணும்னா, என்னுடைய பாவ சிந்தைகள் என் ஜபத்தை தடை செய்கிறது. தீர்க்கதரிசியாகிய ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறதை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம் உள்ளத்துல தவறான சிந்தைகள் வரும்போது அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணலனா அந்த எண்ணங்கள் கர்த்தரை நம் உள்ளத்திற்கு முன்பாக மறைத்து விடும். ஆகவே நம் உள்ளத்திலே நேர்மையுள்ள எண்ணம் கொண்டு நாம் பரிசுத்த ஆவியில் நடக்க வேண்டும். அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு சாய்ஸ் இருக்கு. மாம்சத்தில் நடப்பதா, பாவத்தில் நடப்பதா, இல்ல ஆவியில் நடப்பதா? நீங்க மாம்சத்தில் நடக்கலாம், இல்ல ஆவியில நடக்கலாம். நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் மாம்ச சிந்தைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆவியானவருடைய ஒத்தாசையினால் நடக்க நாம் அவருடைய தீர்மானத்திற்கு ஒப்பு கொடுக்க முடியும். ஸோ நீங்க மாம்சத்தில் நடக்கலாம், ஆவியில் நடக்கலாம். அந்த சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. அனுதினமும் நீங்கள் ஆவியில் நடக்க தீர்மானிக்கும் பொழுது உங்கள் ஜபங்கள் வெற்றி ஜபங்களாய் மாறும். நீங்க மாம்சத்தில் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகுந்த மிகுந்த பரிதாபத்திற்குரியதாய் மாறிவிடும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நம்ம மாம்சத்தின்படியே வாழ்ந்தோன்னா சாபங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டத்தின் மேல் போராட்டம் வரும். அதைத்தான் சாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரம்பும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய சிந்தை உள்ளத்திலே மனசாட்சியிலே உங்களை உணர்த்துவதற்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள், உங்கள் சுய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டீர்கள், உங்கள் கோப சிந்தனைகள், கசப்பின் சிந்தனைகளை விட்டு வெளியே வருவீர்கள். ஆகவேதான் ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், செழிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆவியில் நடக்க அழைக்கிறார். 1 யோவான் 5:14 சொல்லுகிறது, நாம் தேவ சித்தத்தின்படி கேட்கிறபடியினால் நம் ஜபங்களுக்கு பதில் உண்டு, ஜபங்களுக்கு தடை வராது. யாக்கோபு 4:3 சொல்லுகிறது, நாம் சுயநலத்தோடு விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் நமக்கு ஜபங்களில் பதில் கிடையாமல் போகிறது என்று சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம் உள்ளத்தில் நேர்மையுள்ள சிந்தைகள், பரிசுத்தமான எண்ணங்கள், ஆவியின்படி நடக்கும் பொழுது சரியான ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஜபத்திற்கு தடைகள் வருவதில்லை. மாறாக பாவ எண்ணங்களோடு ஜெபிக்கும் பொழுது தடைகள் உண்டாகிறது. முதலாவது, மாம்சத்தில் நடப்பதினால் ஜபத்தில் தடைகள் உண்டாகிறது. ஆமென்.
இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23 முதல் 35 வரை சொல்லுகிறது, நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அங்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒருவனுக்கு பெரிய அளவுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது ஒரு ராஜாவினால். ஆனால் பெரிய அளவு மன்னிப்பை ராஜாவிடத்தில் பெற்றவன் தன்னிடத்தில் கீழே கடன்பட்ட ஒருவனுக்கு மன்னிப்பை கொடுக்கவில்லை. அவன் கழுத்தை நெரித்தான் என்று வேதம் சொல்கிறது. அதை கேட்ட ராஜா அவனுக்கு கொடுத்த பெரிய மன்னிப்பை கேன்சல் பண்ணி போட்டு விட்டார். ஆமன்பானவர்களே, நம்ம இருதயத்தில் கசப்புகளோடு இருக்கக்கூடாது. இது விழுந்து போன உலகம். உங்களை சுற்றிலும் என்னை சுற்றிலும் தோல்வியும் பாரமும் நிறைந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். குடும்பத்தில் அப்படி இருப்பாங்க. யாராவது உங்களுக்கு எதிராக துரோகமாக பேசிட்டாங்க, தப்பாக பேசிட்டாங்கன்னா உடனே அதையே வருஷக்கணக்காக வச்சுட்டே இருக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ நாள் அதை வருஷக்கணக்காக வச்சுட்டே இருக்கீங்க, அவங்க அப்படி பண்ணா இப்படி பண்ணா அவள் இப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அவர்கள் உங்களை ஆளுகை செய்கிறார்கள். நீங்கள் அவர்களை மன்னித்து மறக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார். அல்லேலூயா. யார் உங்களை ஆளுகை செய்கிறாங்க? நீங்க மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கும் பொழுது உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது. நீங்கள் மன்னிப்பை கண்டிப்பாக மற்றவர்களுக்கு கொடுக்கவே செய்ய வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் பாருங்கள், 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். யாராவது உங்களுக்கு எதிராக பேசிடுறாங்க, இல்லாதது சொல்லிடுறாங்க, உங்களுக்கு அநியாயம் செய்துடுறாங்கன்னா உடனே அதை மனசில் வச்சுக்கிட்டு காலகாலமாக கஷ்டப்படாதீங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. உங்க மனசுலேருந்து ரிலீஸ் ஹிம் அண்ட் ஹர் அவுட் ஆஃப் யுவர் லைஃப். மன்னித்து விடுங்கள். உங்க ஜபங்களுக்கு தடை வராது. அல்லேலூயா. மன்னிப்பற்ற இருதயம் தடையை கொண்டு வருகிறது. மூன்றாவது தடை எப்படி வருதுன்னா, அவிசுவாசம். ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆண்டவரே எனக்கு இதை செய்யும் இதை செய்யும் செய்யும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு ஜபம் முடிச்சு ஜப கூட்டம் முடிச்சுட்டு வெளில வந்தோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் செய்கிறாரோ செய்யலையோ எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? நீங்கள் ஜபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகளுக்கு உண்டாகும். நீங்க எதாவது ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லி நீங்க நம்புங்க. அதுதான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கு. அவிசுவாசம் உள்ள இருதயம், சந்தேகப்படுகிற ஆட்டிடியூட் ஜபத்திற்கு தடையை கொண்டு வருகிறது. நான்காவதாக வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். குடும்பத்திலே குடும்ப தலைவனாக கணவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஓகே, உங்களுக்காக வாசிக்கிறேன். புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாயிருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடி நீங்கள் விவேகத்துடனே அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். ஜபத்திற்கு தடையை குறித்து நான் பேசிட்டு இருக்கேன். முதலாவது தடை என்னது? மாம்சத்தில் நடப்பது, பாவத்தில் நடப்பது. 2வது தடை மன்னிப்பற்ற இருதயம். 3வது தடை சந்தேகத்திற்கு உரிய இருதயம். 4வது தடை எப்படி வருதுன்னா, புருஷன்மார்கள் தங்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காத பொழுது, அவர்கள் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காத பொழுது, அவர்களோடு இணக்கமாக வாழாத பொழுது அது ஜபத்திற்கு தடையை கொண்டு வருகிறது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லையும் கணவன், புருஷன் என்பவன் வீட்டிற்கு தலையாக இருக்கிறான். அவன் ராஜாவாக இருக்கிறான், ஆசாரியனாக இருக்கிறான், தீர்க்கதரிசியாக இருக்கிறான். ராஜாவாக தன் குடும்பத்தை பாதுகாக்கிறான், தன் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கிறான். அவன் ஆசாரியனாக தேவனுக்கு முன்பாக பலி செலுத்துகிறான். அவன் தீர்க்கதரிசியாக தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று குடும்பத்தை வழி நடத்துகிறான். இதுதான் புருஷனுடைய, கணவனுடைய வேலையாக இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நிறைய குடும்பங்களில் ஒரே சண்டை. புருஷன் என்ன செய்யறான், கணவன் என்ன செய்யறான், நான் பெரிய ஆள் அப்படின்னு அதிகாரத்தை காட்ட விரும்புறான். இந்த காலத்தில் மனைவி என்ன பண்றாங்க, நானும் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறாங்க. அதோட மனைவிக்கு பக்கபலமாக அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. எத்தனை டிவோர்ஸஸ், எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள்
விவாகரத்தினால் தாறுமாறாகி கொண்டிருக்கிறது. உங்கள் ஜபங்களுக்கு தடை எப்படி வரும்னா, சரியான குடும்ப வாழ்க்கை இல்லை என்றால் ஜபம் தடைபடும். உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும், உங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும், பெண்கள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, குடும்பம் ஜெகஜோதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. கணவனுக்கு இப்படிப்பட்ட பொறுப்பு இருக்குது. ஜபத்திற்கு மனைவியை அவமதிக்கும் பொழுது தடை உண்டாகிறது. அன்பானவர்களே, நம்முடைய பாவங்களை உணர்ந்து நாம் அவைகளை மன வருத்தத்தோடு அறிக்கையிடும் பொழுது அவைகளை அவர் மாற்றி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு உங்கள் உள்ளத்தை சீர்தூக்கி பாருங்க. தானியேல் ஜெபம் பண்ணும்போது அவன் ஜபத்துக்கு தடை வந்துச்சு. நம்ம ஜெபம் பண்ணாலும் தடை வரும். ஆனால் நம்மளே நம்ம ஜபத்திற்கு தடையாகி விடக்கூடாது. ஆமென். ஆகவே இந்த நாளில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீய சக்திகளால் தடைகள் வரலாம். கர்த்தர் அவைகளை மாற்றுவார். உங்க மூலமா தடை வராதபடிக்கு உங்கள் இருதயத்தை அவருக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு வெற்றியின் காரியங்களை நடப்பிக்க போகிறார். உங்களை கொண்டு ஜெயத்தின் காரியங்களை செய்ய போகிறார். நீங்க அதை பார்க்க போறீங்க. இப்படி உங்க வாழ்க்கைய சீர்தூக்கி ஆவியில ஜெபம் பண்ணுங்க. மன்னிப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. சந்தேகப்படாம விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள் சுமூக உறவோடு ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெப வாழ்க்கை வேற லெவலுக்கு போக போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கை வேற லெவல் போக போகுது. தடைகள் பறந்தோடும். இப்படி நீங்க ஜெபம் பண்ணும்போது எந்த தீய சக்தியும் உங்களுக்கு எதிராக வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை அவைகளை விரட்டும். நீங்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெயிப்பீர்கள். உங்கள் ஜெப வாழ்க்கை ஜெயம் பெறும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் நீர். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களிலே குறைவுகள் குற்றங்கள் எங்களால் ஏற்படுறதென்றால் அவைகளை மன்னித்து மாற்றி அருளும். ஆண்டவரே, எங்களுக்கு உண்மையோடு ஜெபிக்கிற ஜெபாவியை தந்து வழிநடத்தும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். ஒவ்வொருவர் குடும்பத்திலும் ஜெப அக்கினி எழும்பட்டும். ஜெபத்தின் வல்லமை பெருகட்டும். ஜெபத்தினால் நிரம்பி ஜெபிப்பார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வீட்டிலும் அக்கினி பற்றி எரிவட்டும். உம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலைகளாக மாற்றுகிறவரே, மாற்றும் மாற்றும் மறுரூபப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, ஜெயமுள்ள ஜெப வாழ்க்கை உண்டு. நீங்கள் இவைகளை கைக்கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்க இந்த செய்தியை உங்களுக்கு வேண்டியவர்களிடத்தில், பிரயோஜனமானவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.